ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உனக்கு வாழ்த்துக்கள். இந்த வருஷத்திலும் நம்முடைய திருச்சபையில் வந்து தேவனுடைய வார்த்தை கொடுக்க தேவன் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அன்போடு அழைத்து நம்முடைய பாஸ்டர்ஸ்க்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நண்பர் ஜெயருபன் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ரெண்டு விஷயத்தை ஆண்டவர் சொல்லிட்டு நான் இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேச சொன்னாரோ அதை முன்னத்தில் நான் பேச போகிறேன். நிச்சயமாய் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அதாவது ஒண்ணு வந்து ஐ நீட்ஸ் யூ அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னாரு. நீ அல்லது நீங்கள் எனக்கு தேவை அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அவன் யாருமே எதுவும் அவனே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க ஏதாவது கொடுத்தா பரவாயில்ல ஆண்டவரை, என்ன நீங்க கேட்கறீங்கன்னு நினைக்கலாம். ஐ நீட்ஸ் யூ சொல்ல. ரெண்டாவது வந்து இன்னொரு வசனத்தை சொன்னாரு. அதாவது எசேக்கியேல் சாப்டர் 36 verse 11. அதாவது எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 11 வசனம். நீங்க அப்புறமா இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையிலே நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்கிறேன் சொல்லி. யாரும் இங்கிலீஷ்ல வாசிக்கலாமா? ஆக்சுவலா பாஸ்டர் ஜெரேமியா வந்து ஒர்ஷிப் லீட் பண்ண அந்த வார்த்தை எக்ஸாக்டா சொன்னாங்க. ஆக்சுவலா அதுல பாதி வசனத்தை சொன்னாங்க. Thank you for the confirmation. யாரும் இங்கிலீஷ்ல வாசிக்க முடியுமா? எசேக்கியேல் chapter 36 verse 11. I will increase the number of people and animals living on you, and they will be fruitful and become numerous. I will settle people on you as in the past, and will make you prosper more than before. Then you will know that I am the Lord. ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். நிச்சயமா இது நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதம் என்ற தலைப்பின் கீழ் 3 விதமான ஆசீர்வாதத்தை குறித்து மத்தியில் பேசி உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22, 23, 24 வாசிக்கும்படி கேட்கிறேன். I kindly request you please read Proverbs chapter 10 verse 22, 23 and 24. யாரா வாசிக்க முடியுமா? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டு, புத்திமானுக்கோ ஞானம் உண்டு. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். Okay, I kindly request you please close your Bible. தயவுசெய்து உங்க வேதாகமத்தை மூடி வைக்கும்படி அன்போடு கேட்கிறேன். Okay. ஆசீர்வாதம் என்ற வார்த்தை நீங்க கேட்ட மாத்திரத்தில் இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு கர்த்தரின் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்ற வார்த்தை கேட்ட மாத்திரத்தை யோசிக்கலாம். நேற்று தான் எம்பி ஜெகனோட மீட்டிங் அட்டெண்ட் பண்ணோம். ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறோம். இந்த இப்பேற்பட்ட சூழ்நிலையில ஆசீர்வாதத்தை குறித்து ஒரு செய்தி நமக்கு அவசியமா என்று சொல்லி கேள்வி கேட்கலாம். அதற்கு பதில் சொல்ல ஆயத்தமா இருக்கிறேன் பிரியமானவர்களே. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தது உண்மைதான், வாழ்ந்தது உண்மைதான், அவர் வந்து மரித்தது உண்மைதான், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினது உண்மைதான். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை பிரியமானவர்களே. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். பொதுவா அந்த தியாலஜியன்ஸ் என்ன சொல்றாங்க, ஆண்டவராகிய தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் அதே சமயத்துல யோவானுக்கு வெளிப்படுத்தின காரியங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது மிஞ்சி போனா ஹிஸ்டாரிக்கலி அல்லது அந்த அவங்க கவுண்ட் பண்றது என்ன சொன்னாக்க 8 வருஷம் அல்லது 10 வருஷம் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து வருகை 8 அல்லது 10 வருஷத்துக்குள்ள இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வருகைக்கு அடையாளமாகிய எல்லாவற்றையும் நடந்துருச்சு. ஒன்றே ஒன்று மாத்திரம் தான் நடக்கல. அவர் வருகை தான் மாத்திரம் பெரியமார்களே. நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னாக்க என்னைக்கு வேணாலும் வரலாம். அவர் வந்தது உண்மைதான், வாழ்ந்தது உண்மைதான், அவர் சீக்கிரம் வரப்போறது உண்மைதான், எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஆனா எப்ப வருவாரு, எப்படி வருவாரு, எந்த பிளைட்ல வருவாரு யாராவது சொல்லுவீங்களா? ஒரு மாதிரி மறைச்சு பாக்குறீங்க. நான் அவ்வளவு சத்தமா பேசிட்டு இருக்கேன், ஒரு மாதிரி பாக்குறீங்க. 3ஆவது சர்வீஸ் இது எனக்கு. யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. அவர் வரப்போறது உண்மைதான் பிரியமானவர்களே. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தாய் தகப்பனே, உங்கள் தனிப்பட்ட காரியத்தை குறித்து கர்த்தர் சில வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். உங்கள் குடும்பத்திற்கு, நம்முடைய சபைக்கு, நம்முடைய பிசினஸுக்கு, ஏதாவது பிள்ளைங்களுக்கு சொல்லலாம். சோ கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தங்கள் இன்னும் சிலவற்றை நிறைவேறாமல் காணப்படலாம் பெரியமார்களே. இடைப்பட்ட இந்த நாட்களுக்குள்ள இயேசுவின் வருகைக்கு முன்பாக நீங்களும் நானும் நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்து சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் கடன் இல்லாம வாழ்வதற்கு தான் இந்த வார்த்தை மத்தியில பேசுகிற பெரியமார்களே. அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும். நம்முடைய கை இப்படி இருக்கணும் அல்லது இப்படி இருக்கணும், இப்படி இருக்க கூடாது. சோ கடன் இல்லாம சந்தோஷமாய் மகிழ்ச்சியா வாழணும், கர்த்தருக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த செய்தி உங்க மத்தியில் கொடுத்து கொண்டிருக்கிற பிரியமார்களே. ஆமென். கர்த்தர் எதை பேசுறா நான் பேசுவேன், அவ்வளவுதான். அல்லேலூயா, அல்லேலூயா.
இன்னைக்கு 3 சர்ச்சுக்கு 3 மெசேஜ் எடுத்து வச்சிருந்தேன். ஆக்சுவலா நான் 3 மெசேஜ், வேற ஒரு மெசேஜ். ஆனா இதுதான் நீ பேசுன்னு சொன்னார். பட் நிச்சயமா நான் சேலஞ்ச் பண்றேன், நிச்சயமா இந்த வசனம், இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்பதுல சந்தேகம் இல்லை. முந்தின சீரை பார்க்கில் நற்சீர் உண்டாகும். ஆமென். Just forget the past. God will going to make you all things are new. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பழச மறந்துருங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் புதுசா மாத்த போறார். அபிஷேகம், வரங்கள், வல்லமை, ஆத்துமாக்கள், கிருபைகள் எல்லாவற்றையும் மாத்த போறார். கைத்தட்டினா குறைஞ்சிருவீங்களா? பாஸ்டர் கைத்தட்ட விடாண்டாரா? சரி, ஓகே. பொதுவா 3 விதமான ஆசீர்வாதம். ஒன்னு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இரண்டாவதாக பொருளாதார ஆசீர்வாதம், மூன்றாவதாக சரீர பிரகார ஆசீர்வாதம். அதாவது ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங், மெட்டீரியல் பிளெஸிங் அண்ட் பிசிக்கல் பிளெஸிங். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், அது இல்லாம பாத்தீங்கன்னா சரீர பிரகார ஆசீர்வாதம். நிச்சயமாய் தேவன் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அதாவது ஆசீர்வாதம் என்று சொன்னாலே ஆபிரகாம் பத்தி பேசாம இருக்க முடியாது. ஆமாவா இல்லையா? பேசாம இருக்க முடியாது. ஆமாவா இல்ல? சரி. அதாவது தனி மனுஷனா இருந்த ஆபிரகாமை பார்த்து நான் ஆசீர்வதிக்க ஆசீர்வதித்த பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி சொன்னது நமக்கு நன்றாகவே தெரியும். சொன்னது மாத்திரமல்ல, if you fast to count the sky, the star in the sky அப்படின்னு கேக்குறாரு. வானத்துல இருக்க நட்சத்திரத்தை ஒண்ணு என்னோட குடும்பம் என்னன்றாரு. It is possible to count the sky, the stars in the sky. முடியுமா? முடியாது. என்னென்ன நாள் சேர்த்து வந்துரும், முடியல. அதுக்கப்புறம் ஆண்டு சொன்னாரு, கடற்கரை மணலை போல ஒன்று சந்ததி ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. நட்சத்திரத்தை என்ன முடியல, மணலை போய் என்ன முடியுமா? முடியாது. ஆண்டவர் சொன்னார் பிரியமார்களே, இந்த வார்த்தையை ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லும் பொழுது, வாலிபனா, வயது சென்றவனா, வாரிசு இருந்துச்சா இல்லையா நம்ம நல்லாவே தெரிவிக்கிறீர்களே. வயது சென்று ஆபிரகாம் பார்த்து சொல்ற, வாரிசு ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, நான் ஆசீர்வதிக்க பேரை நான் பெருமைப்படுத்துவேன். சொன்னது உண்மைதான் பிரியமானவர்களே. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தாய் தகப்பனே, அவர்களுக்கு சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றினார். இன்னொரு பக்கம் வந்து ஆபிரகாமுக்கு ஏற்கனவே ஆகார் மேல ஒரு கண்ணு இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இருக்கிறீங்களா? புரியும்? யாருன்னு கேக்குறீங்களா? ஆகாரு என்ன சிரிக்க மாட்டீங்க, பேச மாட்டீங்களா? ஆகார் யாருன்னு தெரியாதா? ஒண்ணு ஆண்டவர் சொன்னார், உன் மூலமா தான், சாரா மூலமா உனக்கு ஆண்டு சந்ததி உண்டான்னு சொன்னல. சோ பார்த்தா சாரா அதை சொன்னார். ஓகே, இல்லம்மா ஆண்டவர் சொல்லியிருக்காருமா அப்படின்னு சொல்லுமா இல்லையா? ஏற்கனவே ஆகார் மேல ஆபிரகாமுக்கு ஒரு கண்ணு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் எஸ் மேடம் அப்படின்னு ஓகே சொல்லிட்டான். அதுக்கு பிறகு அவன் என்ன சொல்றான்னு சொன்னாக்க, தன்னுடைய சரீர செத்து போயிடுச்சு, சாரனுடைய கர்ப்ப செத்து போச்சு சொல்றாங்க. குழந்தை உண்டாகாது, இன்பம் இல்ல, சந்தோஷம் சொன்னாங்க. ஆனா ஆகாருக்கு மட்டும் எப்படி குழந்தை பிறந்துச்சு? ஆபிரகாம் மூலமா. Just think about it. அப்ப மட்டும் வயசாகல ஆபிரகாமுக்கு. ஆகார் என்ன 16 வயசு பொண்ணா? Just think about it. எல்லாம் ஒரு திருவிளையாடல். ஹலோ, இருக்கிறீங்களா? யார் ஒரு திருவிளையாடல்? எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்யும் பொழுதுதான் அது உண்மையான ஆசீர்வாதமா இருக்கும். சோ வாக்குத்தத்தின்படி ஓகே, ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபு தேவன். சோ அவர்களுக்கு சொன்னதை கர்த்தர் நிறைவேற்ற உண்மையானால் உங்களுக்கும் எனக்கும் நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனுக்கு நான் மகிமை செலுத்தும் அன்போடு கேட்கப்படுகிறேன். மெட்ராஸ் பாஸ்டர் சொன்னா, அதாவது ஆபிரகாம் மாத்திரம் தான் அவர் தேவனா? ஈசாக்கு மாத்திரம் தேவன்? உங்களுக்கு எனக்குலாம் இல்லையா? அவரு இல்லையா? நாங்க மெட்ராஸ் பாஸ்டர் சொன்ன ஆபிரகாம் இருந்தாரு, பூட்டாரு, போய் சேர்ந்துட்டாரு, டிக்கெட் வாங்கிட்டாருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இருந்தாரு, போயிட்டாரு. இன்னைக்கு நம்ம தான் இருக்கிறோம், நீங்க தான் இருக்கிறோம். நான் அடிக்கடி வந்து இப்ப ஆக்சுவலா முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா 60 நாள் 50 நாள் வெளிநாடு வெளியூர் இப்படி போயிட்டே இருப்பேன். 10 நாள் தான் நான் ஊர்ல இருக்கிறது. ஆக்சுவலா மேரிட் பேச்சுலர் எனக்கு பேரு. 20 வருஷமா டிராவல் பண்றேன். 26 வருஷம் ஃபுல் டைம் மினிஸ்டர்ல இருக்கு. சரிங்களா? சோ போயிட்டே இருக்கிறேன், வந்த போவேங்க அப்படி போயிட்டே இருப்பேன். பாத்தீங்கன்னா என்னுடைய பையன், பாஸ்டருக்கு தெரியும், என் பையன் வந்து என் பெரிய பையன் என்ன அங்கிள்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். எதுக்குமே சிரிக்க மாட்டீங்களா நீங்களா? என் பையன் என்னை பார்த்து அங்கிளும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். எனக்கு வெக்கமா போச்சு. அம்மா, அவங்க அம்மா சொல்ற, அப்பா இல்ல அங்கிள் அப்படின்றான். முகம் மறந்துருச்சு பிள்ளைக்கு, அப்பாவோட பிள்ளை முகம் மறந்துருச்சு. நான் அப்பதான் ஐயோ இது ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஓகே. அப்ப என் தங்கச்சி எங்க கூட தான் இருந்தா, என் தங்கச்சி அப்ப கூட தான். நான் எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வெளிநாடு போயிட்டு வந்தேன்னா என் பையனை பார்த்து சொல்லுவா, இப்ப அவனுக்கு 21 வயசு, வர 16 அவனுக்கு பர்த்டே. சோ சொல்ல, இது எங்க அப்பா அப்படின்னு சொல்லி என் பையனை பையன்கிட்ட என்னை கை காமிச்சு சொல்லுவா. நான் பேசுறது தமிழ் புரியுதா? என்னை கை காமிச்சு என் பையன்கிட்ட சொல்லுவா, இது ஏன் அப்பான்னு சொல்லுவான். வேற ஏன் அப்பா அப்படின்னு சொல்லுவான். மறுபடியும் சொல்லுவான், இங்க பாருங்க, உங்க அப்பாவை பார்த்து, உங்களை தான் சொல்றேன், கல்யாணம் ஆனவங்களை பார்த்து சொல்றேன், உங்க அப்பாவை பார்த்து பக்கத்து வீட்டுக்குள்ள அப்பான்னு சொன்னா உங்களுக்கும் ரோசம் வரணும், அப்பாவுக்கும் ரோசம் வரணும். ரோசம் வரலன்னா சம்திங்ஸ் ராங் வித் அப்பா, இருக்குல ஏதோ தப்பு செஞ்சிருக்காருன்னு அர்த்தம். சரி, இருக்கிறீங்களா? இது தூங்குற நேரம், அதனாலதான் கொஞ்சம் ஏதாவது சொல்லி உங்களை சமாளிக்கலாம்னு பாக்குறேன். ஓகே, சரி, ஓகே. அப்ப 2 தடவை சொன்னான். 3வது தடவை தங்கச்சி சொன்ன, ஓங்க அடிச்சான் பாருங்க, பலார்னு கண்ணத்துல அடிச்சான். அடிச்சுன்னு கண்ணு வீங்கிடுச்சு அப்படியே. எங்க பாருங்க, அண்ணன் தம்பி அடிச்சு, பையன் அடிச்சுட்டான். நான் அடிக்க சொன்னேன் இல்லையே, ஒரு தடவை சொன்னேன், பரவாயில்ல, 2 தடவை சொன்னேன். ஆனா அதற்கு பின்பு, லிசன் வெரி கேர்ஃபுல்லி, அதற்கு பின்பு என் பிள்ளை சொன்ன காரியமானது என்னுடைய கண்கள் இருந்து ஆனந்த கண்ணீர் வரவழைச்சு.
என்ன சொன்னான்னு சொல்லுங்க பிரதர்ன்றீங்களா? ஓகே. சோ என் பையன் என்ன சொன்னா, என் தங்கச்சி அடிச்சு மாத்திரம். அதுக்கு பிறகு அவன் சொன்னா, இது ஏன் அப்பா தன் இருதயத்தில் அடித்து அவன் உரிமை பாராட்டி சொல்றான், இது ஏன் அப்பா. சத்தம் கேட்டுச்சா இல்லையா? சோ இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தாயத்தை போன ஒரு உலக பிரகான ஒரு தகப்பனை எனக்கு என் பிள்ளை தன் இருதயத்துல கையால் அடிச்சு என் அப்பான்னு சொல்லி உரிமை பாராட்டி சொல்லும் பொழுது எனக்குள்ள ஒரு சந்தோஷம், எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, எனக்குள்ள ஒரு ஆனந்த கண்ணீர். அன்றைக்கு என் மெத்தட் ஆஃப் பிரேயரை நான் மாத்தினேன். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவன் தான், ஈசாக்கின் தேவன் தான், யாக்கோபின் தேவன் தான். ஆனால் பிரசங்கிக்கிற சாம் ஞானசேகராகிய என்னுடைய தேவன் சொல்லி என்றைக்கு என் ஜெபத்தின் மெத்தட நான் மாத்தணும், அன்னைக்கு என் தலையத்தை காத்து மாத்தினாரு. அதுக்கு பிறகு 27 தேசத்துக்கு நான் போயிட்டு இருக்கேன். ராமே சொல்லுங்க, 27-30 தேசத்துக்கு நான் போயிட்டு இருக்கிறேன். சோ என் தனிப்பட்ட வாழ்க்கையில, ஊழியத்துல, வரங்கள்ல, வல்லமையில எல்லாத்தையும் கத்த ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணார். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தாய் தகப்பனே உரிமை பாராட்டுவோம். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய தேவன். அல்லேலூயா. சொல்லி பாருங்க, அந்த இடத்துல உங்க பேரை போட்டு பாருங்க. நிச்சயமா உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, ஊழியத்துல, குடும்பத்துல எல்லா விதத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். இவ்வளவு கஷ்டம் இருக்கு, இவ்வளவு பாடு இருக்கு, இவ்வளவு தேவைகள் இருக்கு, ஆனாலும் என் பிள்ளை உரிமை பாராட்டி என்னை கேட்குதுன்னு சொல்லி ஆண்டு செய்யாம இருக்க மாட்டார். சோ இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தாய் தகப்பனே, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்க போதுமான தேவன். எதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதாவது நான் வந்து we need the prosperity but I hate the prosperity gospel. நமக்கு செழிப்பு வேணும், ஆசீர்வாதம் வேணும். அதுவே உபதேசமா பேசுறது எனக்கு பிடிக்காத விஷயம். சோ இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற அன்பு மறுபடியும் சொல்றேன், ஆண்டவர் பார்த்து உங்களை பார்த்து கேட்க சொல்றது I need you சொல்லுன்னு சொன்னார். ஒரு சில பேர் தான் கை தட்டி, ஒரு பேர் தான் ஆமென் சொன்னீங்க. ஆண்டவருக்கு நீங்க தேவை. இந்த தேசத்துக்கு தேவை இல்லையோ, வேற யாருக்கு தேவை இல்லை, ஆண்டவருக்கு நீங்க தேவை. எஸ் சொல்றது, நோ சொல்றது உங்க கையில தான் இருக்குது. முந்தின சீரை பார்க்கணும் நற்செய்தி உண்டாகுமா, அத ஜீவனுக்கு ஈடாக ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுக்கும். இங்கிலீஷ்ல வேற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது பாத்தீங்கன்னா, அதாவது இழந்து போன எல்லாத்தையும் நான் திரும்ப கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார். பட் செயல்பட ஆயத்தமா இருக்குமா? முழங்காலில் நின்று உபாசித்து ஆத்துமாக்களை சம்பாதிப்பதற்கு நீங்கள் நான் ஆயத்தமா இருக்குமா? கர்த்தர் சொன்ன எல்லாம் நடந்துறாது, சிலதான் நடக்கும். மோசேட்டு சொன்ன ரைட், அவன் அதிகாலை இருட்டோட எழுந்து என்ன செஞ்சான்? போனா தேவ சமூகத்துக்கு. நம்ம போகிறோமா? என்னைக்கு ஜெபிச்சது லாஸ்ட்னு தெரியல. ஜெபிப்போம், வேதத்தை வாசிப்போம். எப்ப தெரியுமா? பிரச்சனை இருக்கும்போது, போராட்டம் இருக்கும்போது, தேவை இருக்கும்போது தான். ஆனா உண்மையா ஆண்டவர் நீங்க தான் என் தேவைன்னு சொல்லி அன்போடு, பாசத்தோடு, நேசத்தோடு என்னைக்காவது சமூகத்துக்கு போயிருக்கிறோமா? இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தாய் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பா, ஏற்றுக்கொண்ட புதுசு நான் சொன்னேன், எனக்கு ஒண்ணுமே வேணாம் இயேசுப்பா, நீங்க எனக்கு போதும் அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு எல்லாம் இருக்கு, நம்பி கொடுத்துட்டாரு எல்லாத்தையுமே. வீடு, காரு, பந்தா, அதாவது பங்களா கொடுத்திருக்கிறாரு, அந்தஸ்து கொடுத்திருக்காரு, வேலை கொடுத்திருக்காரு, பிசினஸ் பணம் எல்லாம் இருக்கு. அன்னைக்கு நீங்க போதும் சொன்னோம். இன்னைக்கு வந்து நீங்க வேணாம் ஆண்டவரே, மற்றவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி சொல்றோம். இன்றைக்கு கடைசி காலத்துல வந்துட்டு இருக்கிறோம். எனிதிங் எனிடைம் will happen, but are you ready to go to meet our Lord Jesus Christ? எதுவே என்ன நடக்கலாம். ஆனா ஒண்ணு, நம்ம மரிச்சோம்னா மேல போகணும், அவர் வந்து அவரோட போகணும். எத்தனை விசுவாசிக்கிறது? இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நல்ல வீடு வச்சுக்கோங்க, கார் வச்சுக்கோங்க, என்னன்னு சொல்ல. பட் இந்த வேதத்தின்படி வாழுகிறோமா? 3 விதமான ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், சரீரபரமான ஆசீர்வாதம். சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ற என்னன்னு சொன்னாக்க, what is meant by spiritual blessing சொன்னாக்க, இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தனித்தோ, குடும்பமாகவோ, குழுவாகவோ, சபையாகவோ சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய அந்த பரலோகத்தின் அனுபவத்தை பார்க்கிறதும், அவருடைய அழகிய கண்களை பார்க்கிறதும், அவருடைய முகத்தை பார்க்கிறதும், அது அவருடைய சத்தத்தை கேட்கிறதும் உண்மையான ஆவிக்குரிய ஆசீர்வாதம். எவனோ ஒருத்தன் டிவியை திறந்து வச்சுன்னா இயேசுவை பார்த்தோம்னு சொன்னா அப்படியா அவங்களுக்கு காணிக்க அனுப்புறது தெரியாது. அவங்களுக்கு யாரும் ஒன்னு அவங்களோட கான்டாக்ட் பண்றது, ஆனா அவங்களோட பின்னாடி போறது. நான் கேட்கிறேன், அப்ப பிசாசு உங்க மூளையை கட்டி வச்சிருக்கானா? அவர்களுக்கு தேவன் அவரை வெளிப்படுத்த முடியுமானா? நம்மள பிள்ளைங்க தானே, செய்வார செய்ய மாட்டார், வெளிப்படுத்த மாட்டாரா? அதிகாலை தேடுகிறவன் கண்டடுவான், கண்டடைத்தக்கதாக சமயத்துல அவரை தேடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தாயை தகப்பனே, we take it as a prestige issue. ஆண்டவரே, இத்தனை நாள் ஆராதிக்கிறேன், சபைக்கு வர்றேன், ஆலயத்தை காணிக்க போற ஆண்டவரே, ஆனால் உங்களுடைய முகத்தை நான் பார்க்கல. பிசாசுலாம் சில பேருக்கு தெரியுது, அது என்னன்னு அவ்வளவு ஐக்கியப்படுறாங்க எல்லாரும். பிசாசு சொப்பனத்துல வர்றான், தரிசனத்துல வர்றானா, ஆனா இயேசு வர மாட்டேங்கிறாரு. ஏன் இயேசு வரல? ஏன் பிசாசு வர்றான்? நீங்களே போட்டுங்க ஆன்சர். சரிங்களா? ஒரு மாதிரி மறைச்சு பாக்குறீங்க. சரி, ஓகே. சோ நீங்க கேட்கலாம், நீங்க பாத்தீங்களா பிரதர்? either you believe or not, இல்ல நீ எனக்கு கழுத்துன்னு சொன்னா I don't bother. 1990 ஆண்டு மார்ச் மாசம் 13ஆம் தேதி, the next day my public exam, 10th public exam, English paper. so 13ஆம் தேதி மார்ச் 1990ஆம் ஆண்டு நான் வந்து ஹாஸ்டல்ல தான் படிச்சேன். என்னோட சாட்சியெல்லாம் தரேன் சொல்ல அவசியம் இல்லை. ஓகே, அப்படி படிக்கும்போது அன்னைக்கு பாத்தீங்க எங்க ஹாஸ்டல் 100 பேர். ஆக்சுவலா என்னோட ரூம்ல 35 பேர் இருப்போம், 30 பேர் 10 பேர். அன்னைக்குன்னு யாருமே இல்ல. சில சமயத்துல யாரும் நம்ம கூட இல்லாம இருக்கிறது நல்லது. ராமன் சொல்லுங்களேன். சில பேர் அவங்க மட்டும் என் கூட வந்து எப்படி யாருக்கு செத்தியா போயிருப்பீங்க. புரியுதா? புரியலையா? சில சமயத்துல சில நம்மளை விட்டு போறது நல்லது.
அதாவது பிரிஞ்சு போறது வேற, பிரிச்சுக்கிட்டு போறது வேற, பிரச்சனை பண்ணிட்டு போறது வேற. இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்க, சில சமயத்துல யாருங்க நம்ம கூட இல்லாம இருப்பது நல்லது. யோசேப்பு சில பேர் மறந்து போனார்கள். ஏன் மறந்தாங்க சொல்லு? நல்லதுதான். சொப்பனத்துக்கு அர்த்தம் தானே சொன்னா, ஏய் மறந்துடாதீங்கப்பா, போய் ராஜாவிட்ட சொல்லுங்கப்பா, நான் செய்யாத தவறுக்காக என்ன செஞ்சிருக்கேன், அவதான் என் ட்ரெஸ் பிடிச்சி இழுத்தா, நான் ஒண்ணுமே செய்யல, ஆனா என்ன இப்படி பண்ணிட்டாங்க, போய் சொல்லு போய் சொல்லு. நான் கண்டிப்பா போய் சொல்றேன்னு சொன்னாங்க. அந்த ஆயுததாரிகள் வந்து இது அந்த 2 பேர் அரண்மனையில இருந்தவங்க வேலைக்காரவங்க, நான் கண்டிப்பா போய் சொல்றேன்னு சொன்னாங்க. சொல்லல, மறந்தார்கள் போட்டிருக்கு. சில சமயத்துல சிலர் நம்மளை மறப்பது நல்லது. ஏன் தெரியுமா? அவங்க போய் ராஜாவிட்ட சொல்லியிருந்தா அரண்மனையில இருந்துதான் யாருக்கு தீர்க்கதரிசனம் பேசுறாரு, அவ்வளவுதானா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், நோ, நீ பிகினிங், நீ பிகினிங். அதாவது ஆறுனுடைய கோல் துளிர்க்கும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இல்லாதவைகளை இருக்கிற போல கர்த்தர் மாற்றுவார். அவரால் முடியும். Maybe you are in the last hours, God can change it. அவரால் மாற்ற முடியும், மாற்ற முடியும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சோ அதனால யோசேப்பு நினைச்சு அவங்க வந்து சிறைச்சாலை கொண்டு வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன நினைச்சாருன்னா, அந்த பார்வோட அரண்மனைக்கே பிரைம் மினிஸ்டரா மாத்தணும் ஆசைப்பட்டாரு. மனுஷன் உயர்த்தினா there's a limit, பட் ஆண்டவர் உயர்த்தினா அன்லிமிட்டட். யாருமே உங்களை வெட்டி பிடிச்சி இருக்க முடியாது. சோ இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கறதுக்கு மனுஷன் உங்களை உயர்த்தணுமா, இயேசு உங்களை உயர்த்தணுமா? மனுஷன் சொன்ன வார்த்தை உங்களுக்கு நடக்கணுமா, கர்த்தர் உங்களை பார்த்து சொன்ன வார்த்தை நடக்கணுமா? சோ இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்க நான் சொல்லுவேன், the Joseph breakfast in the prison, but unknowingly, unexpectedly, the Joseph dinner was palace with the king அப்படின்னு சொல்லி, suddenly, unknowingly, unexpected was happened. திடீர்னு நினைச்சு பார்த்திருப்பானா? யோசித்து பாருங்க. அதே போல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, ஊழியத்துல, குடும்பத்துல, பைனான்சியல, எல்லாத்துக்கும் சடன்லி கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போறார். ஆண்டவரே ஆமென் சொன்னவங்க பாத்துக்கங்க. 4 பேர் தான் சொல்லியிருக்காங்க. ஆண்டவரே இப்ப மட்டும் எல்லாம் சொல்றீங்க. அல்லேலூயா. சரி, உங்க கதைக்கு வாங்கன்றீங்களா? ஓகே, மறக்கல. அப்ப நான் யாருமே நான் இருக்கேன், புதிய ஏற்பாடு மட்டும் தான், அந்த ஃபுல் பைபிள் கிடையாது, புதிய ஏற்பாடு மட்டும் தான் வச்சிருக்கிறேன். யாருமே நான் ஜெபிச்சுட்டே இருக்கேன், அப்படி ஜெபிப்பேன். ஏன்னா பட்னியா கடந்து சாகிறத காட்டிலும் ஃபாஸ்டிங்ல செத்துலாம் ஜெபிக்க ஆரம்பித்தாள். நான் ரோட்ல பொறுக்கி சாப்பிட்டு, குப்பத்தூர்ல பொறுக்கி சாப்பிட்டு, பிளாட்ஃபார்ம் படுத்துருந்தேன், தெருநாய் வந்து பக்கத்துல படுத்துரும். அதான் என் வாழ்க்கை. சோ நேரம் கிடைக்குமா தான் ஜெபம் பண்ணுவேன். அந்த ஹாஸ்டல்ல இருக்கு யாருமே இல்லை அன்னைக்கு. ஓகே, நான் ஜெபம் பண்றேன். திடீர்னு பாத்தீங்கன்னா 3 பேர் வர்றாங்க தரிசனத்துல ஜெபிக்கும் பொழுது. சரிங்களா? சோ 3 பேர் வராங்க. திருப்பி பார்த்தா வேற 4வது நபர் கொஞ்சம் போனா ஒரு 6 அடி நினைக்கிறேன். அது ரோஸ் கலரா பிங்க் கலரா அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ அம் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிளைன். புரியுதுங்களா? பார்த்தா அந்த கண்ணு என்ன பாக்குது, அந்த முகம் வந்து அப்படியே சிரிச்சு புன்முறுவலோட ஸ்மைலிங் பேச அப்படி கிட்ட வருது. தூக்கி எறியப்பட்டேன். இயேசு கிறிஸ்து. ஆமென். நீங்க நம்புறீங்களா இல்லையோ? புதிய ஏற்பாடு தான் வச்சிருந்தேன். அந்த புதிய ஏற்பாடு யாரோ திறந்து வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்தா அதுல ஐ திங்க் மார்க் 14 நினைக்கிறேன், இயேசு கிறிஸ்து, பேதுரு, யோவான், யாக்கோபு 4 பேர் கெத்செமனே தோட்டத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கண்டவனும் பேசலாம், நம்பாதீங்க தயவுசெய்து. கண்ட குப்பை யூடியூப்ல வந்துட்டு இருக்குது. இந்தியாவில இருந்து, இலங்கையில இருந்து, மற்ற இடத்துல வந்துட்டு இருக்குது. You should be very careful about this. எல்லாத்தையும் இதுல கொடுத்திருக்காரு. இது ஒழுங்கா வாசிச்சா போதும். எத்தனை பேர் பைபிள் எடுத்துட்டு வரல? கை தூக்க சொல்ல. நான் பைபிளை தூக்கலன்னா அவமானம். தூக்குறதுக்கு உங்களுக்கு கூச்சமா இருக்குன்னா சம்திங்ஸ் ராங். உங்களுக்கு தேவனுக்கு இருக்க உறவுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஏதோ தெரியாம மறந்துட்டு வந்திருக்கலாம், வேலை முடிஞ்சு வந்திருக்கலாம், உங்களுக்கு சொல்ல. பட் இது தூக்குறதுக்கு ஒரு கெத்து வேணும். அதான் எம்டி ஜெகன் சொன்னாரு, கெத்து வேணும் ஒரு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, ஓகே. அப்படி இருக்கும் பாத்தீங்க, யாரும் பிரிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு இந்த தீர்க்க செய்ய. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு போறேன். அந்த வாரத்துல சர்ச்சுக்கு போறேன். எங்க சர்ச் பாஸ்ட் 85 வயசு, 2000 சர்ச் இருக்குது. செத்து பண்ண நிறைய பேர் உயிரோடு எழுப்பி இருக்கிற பைத்தியெல்லாம் பிடிச்சி வச்சிருப்போம். அப்படியே பிடிச்சி வச்சிருப்பாங்க. அப்படியே தெரிச்சு விடும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இப்ப வரது கூட ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன். உயிரோட தான் இருக்கிறேன். அவர் சொல்றாரு, அதான் சொல்ற, அந்த கன்ஃபர்மேஷன் எங்க இருந்து வந்தா, இங்க நம்முடைய ஆவிக்குரிய சபையில இருந்து ஊழியக்காரர் மூலமா வரணும். இப்படி சொன்ன பாஸ்ட் ஐஸ் வைக்கிற, எக்ஸ்ட்ரா காணிக்கை கிடைக்கும், காஃபி கிடைக்கும் இருக்கல. சீரியஸ்லி ஐ அம் ஸ்பீக்கிங் ட்ரூத் நான் பேசிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இல்ல அடுத்த தடவை நமக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி கர்த்தர் சொன்னா வரப்போற, அவ்வளவுதான். சோ என்ன சொல்ல வரேன்னு சொன்னாக்க, அந்த வாரம் சர்ச்சுக்கு போயிருக்கிறேன். எங்க பாஸ்டர், சீனியர் பாஸ்டர் சொல்றாங்க, இந்த வாரத்தில் தனித்து ஜெபிக்கும் பொழுது, உபாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய சபையை சார்ந்த சில விசுவாசிகளுக்கு இயேசுநாதர் தன்னுடைய சீசர்களோட காட்சி அளித்திருக்கிறான்னு சொன்னார். கன்ஃபர்மேஷன் எங்க இருந்து வந்துச்சு? என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? ஏதோ சொல்லி முடிங்க பிரதர்ன்றீங்களா? ஹலோ, take it as a prestige issue. அங்க என்ன கன்ஃபர்மேஷன் வரும். அதே போல அதுக்கு பிறகு சில சமயத்துல அப்படி பார்த்து என்ன சொன்னேன், அந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கும் பொழுது take it as prestige. ஆண்டவரே, உங்க முகத்தை பார்க்கணும் ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே, உங்களுடைய கண்களை பார்க்கணும் ஆண்டவரே. இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அவன் காணிக்கப்பட்ட கைத்தட்டு சேர படிச்சோம். நோ, we must have an experience, supernatural experience. It is called spiritual blessing. எத்தனை பேருக்கு ஆசை? இயேசு பார்க்க எத்தனை பேருக்கு ஆசை? அந்த கள்ளம் பார்த்தோம். எம்மாவூர் சீசருக்கு வெளிப்படுத்தினார் ஆண்டவர். வெளிப்படுத்தினாரா இல்லையா? மகதலேனா மரி வெளிப்படுத்தினார். 40 நாள் இருந்து மீனெல்லாம் சுட்டு கொடுத்தார்ல சீசர்களுக்கு. ஏன் உங்களுக்கு வெளிப்படுத்தல?
டேக் இட் இஸ் பிரிசி. ஆண்டவர் எனக்கு வேணும், என்னோட அப்பா நீங்க உங்களை பார்க்கணும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சரி, இரண்டாவது ஆசீர்வாதம் சொல்லி பொருளாதார ஆசீர்வாதம். இட் இஸ் கால்ட் மெட்டீரியல் பிளெஸிங். இந்த உலகத்துல நீங்களும் நானும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை பொருளாதாரத்தை குறிப்பது பொருளாதார ஆசீர்வாதம். வீடு வேணுமா வேணாமா? வீடு மேல வீடு தான் பிரச்சனை. கார் வேணுமா வேணாமா? அவசியம். கார் மேல கார் வாங்கினதான் பிரச்சனை. சரிங்களா உங்களுக்கு? சோ இந்த உலகத்துல ஒரு குழந்தை செல்வன்னு சொல்லலாம், படிப்புன்னு சொல்லலாம், ட்ரெஸ், இருக்க இடம், சாப்பாடு, பயன்படுத்துறதுக்கு பொருள், இதெல்லாம் அவசியம் நமக்கு. இதுதான் இந்த உலகத்துல நீங்களும் நானும் வாழ்வது தேவையான அத்தனை பொருளாதாரத்தை குறிப்பது பொருளாதார ஆசீர்வாதம். வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? கண்டிப்பா வேணும், இல்லைன்னா வாழ முடியாது. சரிங்களா? ஓகே. மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா நான் கஷாட் பண்றேன். சரி, ஓகே. சோ மூன்றாவது பாத்தீங்கன்னா சரீரப்பன ஆசீர்வாதம், பிசிக்கல் பிளெஸிங். நோயற்ற வாழ்வே குறைவற்ற, நம்ம ஆட்களுக்கு பழமொழி தெரியாது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற சொல்லுவோம். ஆக்சுவலா 2 days பிஃபோர் பாஸ்டர் தெரிஞ்சவர் தான், திரும்பி பார்த்தா போன் பண்ணிட்டே இருக்கான். பிரேயர்ல இருக்க போன் வந்துட்டே இருக்குது. நான் எடுக்கல. மறுபடியும் வாய்ஸ் மெசேஜ் வந்துச்சு. பிரேயர் முடிச்சுட்டு கேட்டேன் வாய்ஸ் மெசேஜ். இந்த சிஸ்டரோட நம்பர் அனுப்பிச்சிருக்கேன். சீரியஸா இருக்கிற ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க, ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அதாவது பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கு போற அந்த வால்வ் இருக்கு இல்லையா, அந்த நர்வ்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளட் ஃப்ளோ வந்து போகாம ஏதோ ஒரு கிளாட் ஆயிருக்கு. பிளட் கிளாட் ஆகி வெடிச்சிச்சுன்னா உயிருக்கு ஆபத்து. ஒண்ணு பிரெயின் டேமேஜ் ஆகும், இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வரும். இமிடியேட்டா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. சரிட்டு போன் எடுத்தேன். சிஸ்டர் மாதிரி ஜெபம் பண்ணேன். அப்ப சொன்னேன், ஆண்டவர் சொன்னாரு, நான் இப்படிதான் ஜெபிப்பேன், பொதுவா இப்படிதான் ஜெபிப்பேன். இது ஏன் நான் சொல்றேன்னா, சும்மா கண்டவங்கள்ட்ட போய் எனக்கா ஜெபம் சொல்லாதீங்க. நீங்க ஜெபிக்கணும் மற்றவங்களுக்கா, உங்களுக்கா நீங்க ஜெபிக்கணும். அதனால பேசிட்டு இருக்கிறேன். எத்தனை நாள் மற்றவங்க நமக்கா ஜெபிப்பாங்க? சோ அப்ப நான் சொல்றேன், ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. Those says the prophet prophesy. The time of prophesy, the prophet, the Old Testament period நான் சொல்றது. So immediate the dry bones rise. Take it as it is அப்படின்னு எடுத்துக்கிறேன். நான் சொன்ன, ஆண்டவரே இன்றைக்கு என்ன வச்சிருக்கீங்க, எங்களை வச்சிருக்கீங்க ஏசப்பா. நான் சொன்ன ஏசப்பா செய்வார், செய்யணும். அவர் சொல்றதை நான் சொல்லுவேன், இல்ல நான் சொல்றதை அவர் செஞ்சிருவார். ஒரு ஆமென். எனக்கு அப்பாவுக்கும் 12 வயசுல போட்ட ஒரு கான்ட்ராக்ட். ஒரு ஆமென் சொல்லு. covenant is not a contract, it is a covenant. Hallelujah. Hallelujah. German is, I am not going to pray for the meaning. Sorry, I am not going to pray for the miracle. I am not going to pray for the healing, but I am going to pray for the supernatural miracle. ஜெபிக்க ஆரம்பிச்சேன். Those days was Elisha and Moses, but these days you chosen us, just use for this your glory அப்படின்னு சொல்லிச்சார். அவர் சொல்லி ஜெபிச்ச மாத்திரத்துல திருப்பத்த ஒரு வார்த்தை வருது, கத்தியின்றி ரத்தமின்றி லேசர் கதிர்களுக்குள்ள காணப்படுகிற அந்த வல்லம், அந்த டெக்னாலஜி வந்து ஒரு டிசப்பேர் பண்ணுதா இல்லையா, பண்ணுதா இல்லையா? அந்த ஞானத்தை, அந்த டெக்னாலஜி கொடுத்தது யாரு? இயேசு கிறிஸ்து தானே. ஆண்டவரே இப்படி வல்லம் அதை காட்டில் பெருசுன்னு ஜெபம் பண்ணி சொன்னேன். ஆண்டவர் சொன்னாரு, ஆபரேஷன் கேன்சல், சர்ஜரி கேன்சல். நான் சொல்றேன், அது எப்படி பிரதர், அது எப்படி? சரி, அடுத்துக்கிறோம் என்ன பண்ணிட்டு எனக்கு என்ன ஆபரேஷன் கேன்சல் ஆண்டவர் சொல்றாரு, அது எப்படி பயத்துல. நான் சொன்ன செய்வாரு, செய்யணும். ராமன் சொல்லுங்களேன். முந்தனத்து கரெக்டா பெல்வில் வந்து ஒரு வீடு டெடிகேஷன் ஆண்டவர் சொன்னாரு, அக்டோபர் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள உனக்கு சூழ்நிலை வேலை இல்ல, ஆனா வீடு கிடைக்கும், சொந்த வீடு கிடைக்கும். கிடைச்சிருச்சு. அதான் டெடிகேட் பண்ணிட்டு வந்த முந்தானத்து பார்த்தா அங்க இருக்கும்போது போன் வருது, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் டிஸ்சார்ஜ் ஆயிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டா சொன்னாங்க, மறுபடியும் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது இதுல பிளட் இருந்துச்சு சொன்னீங்க, இப்ப பிளட் கரெக்டா இல்ல, எந்த ஒரு சாத்தியக்கூறு இல்ல, உனக்கு ஆபரேஷன்ல ஒண்ணு இல்ல, வீட்டுக்கு போயிட்டு வித்தின் 24 hours டிஸ்சார்ஜ் பண்ணிருக்கான். நான் போன் பண்ண கொடுக்குறேன். இது இங்க நடக்கணும், உங்களுக்குள்ள நடக்கணும், உங்க மூலமா நடக்கணும். கர்த்தர் உங்களுக்கு கொண்டு கர்த்தர் காரியங்களை செய்யணும். ஆமென். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். சொத்து கொடுக்கலான்னு பரவாயில்ல, வியாதியை கொடுத்துறாதீங்க. வியாதி வந்து எங்க போறோம்? ஹாஸ்பிட்டல் போக மாட்டீங்களா? போக மாட்டீங்க. அதான் மெடிக்கல் கார்டு இருக்க ரைட். மெடிக்கல் கார்டுல கம்பெனிக்கான இன்சூரன்ஸ் பே பண்ணுவான். Who will bear the pain? உங்க வலி யார் சுமக்கிறது? பர்மனன்ட் ஹீலிங்கே நடந்திருக்குதா? சோ மறுபடியும் சொன்னீங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது டாக்டர்களை பணக்காரனை மாற்றுவதற்கு அல்ல, ஹாஸ்பிட்டல் மேல ஹாஸ்பிட்டல் கட்டுவதற்கு அல்ல. சோ இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தாய் தகப்பனே, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும், தேவராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருக்கணும், உங்க பிள்ளைங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். சோ ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், சரீரப்பன ஆசீர்வாதம், இந்த 3 ஆசீர்வாதத்தை கொடுக்க என் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பட் there is our part. நம்ம செய்யணும், நம்ம செஞ்சு அவர் செய்ய அவர் செய்வார். என்னன்னு கேக்குறீங்களா? வாசிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12, 13, 14 வாசிக்கும் கேட்கிறேன். இல்ல நானே வாசிக்கிறேன். ஏற்ற கால Deuteronomy chapter 28 verse 12, 13 and 14. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேற தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறமும் இடதுபுறம் சாயாமல், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும், அவைகள் நடக்கவும், அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால்
கர்த்தர் உன்னை வாழாக்காம தலையாக்குவார், நீ கீழாகாம மேலாவாய். இந்த வசனம் தெரியுதா நமக்கு? இந்த வசனம் தெரியுமா தெரியாதா? ஏன் நம்ம நிலைமை அப்படியே இருக்குது? நம்ம மூலமா ஆலயத்துக்கு வந்தவங்க ஆண்டவரை ஏத்துக்கிட்டு நல்லா இருக்காங்க. ஏன் என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல எப்படி இருக்குது, என் பிள்ளைங்களோட வாழ்க்கையில எப்படி இருக்குது? There's a question, கேள்வி இருக்குது. ஆண்டவர் சொன்னாரு, கீழ்ப்படிதல் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமை சாபம். நான் அடிக்கடி சொல்வேன், every blessing there's a condition, at the same time every blessing there's a time. ஒவ்வொன்றுக்கு ஒரு நேரத்தை வச்சிருக்க, நிபந்தனை வச்சிருக்கிறேன். இதை செய், அதை செய், அதை செய். இந்த உபாகத்தை எடுத்துக்கொண்டு படிச்சோம்னா 28 அதிகாரத்துல 1ல இருந்து 14 வரைக்கும் ஆசீர்வாதம், 15ல இருந்து கடைசி வசனம் வரைக்கும் சாபம்னு என் பைபிள்ல போட்டிருக்கு. உங்க பைபிள்ல அதுதான் போட்டிருக்கு, சந்தேகமே வேண்டாம், சரிங்களா? அந்த அதான் போட்டிருக்கு, சரிங்களா? சோ ஓகே, நான் அடிக்கடி சொல்லுவேன் என்ன சொன்னாக்க, the forefathers உடைய curse, முன்னோருடைய சாபம், முன்னோருடைய பாவம், முன்னோருடைய தரித்திரம், முன்னோருடைய வியாதிகள் பரம்பரையா வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஆக்சிடென்ட் அது இதுன்னு சொல்லுவாங்கல்ல. நான் சொல்லுவேன், the forefathers curse, poverty, disease is not our property. புரியுதுங்களா? நம்ம சொத்து கிடையாது. என்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு கர்த்தர் உங்க தலையிலிருந்து என் தலையிலிருந்து மாத்திட்டார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆக்சுவலி மேரேஜ் ஆகி ஒரு ப்ராஃபட் பாக்குறதுக்கு நாங்க போயிருக்கிறோம். அவர் தான் என்ன பேச சொல்லி அழைச்சது, குயிஸ் சாம் ஞானஸ் சிட்டிங்கன்னு சொல்லி பேச சொல்லி அழைச்சது. நான் போயிருக்கிறேன். திரும்பி பார்த்தா அவங்க மேரேஜ்க்கு வரலாம், வர முடியாது சொல்லுறேன், வெட்டினரி ஆபீசர் ப்ராஃபிட் அது மாதிரி. சோ வர முடியல, நாங்க போய் பார்க்க போயிருக்கோம் அண்ணன் ஆச்சுன்னு சொல்லி. அப்புறம் டாக்டர் ஜவஹர் சாமுவேல், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க தான் கல்யாணம் பண்ணி போயிருக்கோம். சோ அவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருப்பது உன்னுடைய கண்களுக்கு ஆச்சரியமாகல. யாரா? என் ஒய்ஃபை பார்த்து சொல்றாரு, என்னடா இப்படி ஒரு இதை போடுறாரு அப்படின்ட்டு சொல்றாரு. உன் கூட பிறந்தவங்க செத்துட்டாங்க, 4 பேர் செத்துட்டாங்க. ஆக்சுவலா என் ஒய்ஃபோட பிறந்தவங்க, உங்க அப்பா இறந்துட்டாரு. ஆனா என்றைக்கு நீ என் நாமத்தின் அருந்தாயோ, ஏற்றுக்கொண்டாயோ, அன்றையிலிருந்து உன் குடும்பத்தின் சாபம் அது முறியடிக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? நீ ஒரு ஊழியக்காரனுக்கு மனைவியா இருப்பதற்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருந்து நிமித்தமா உன்னை நான் உயிரோட வச்சிருக்கல, நீ செத்துருப்பா அப்படின்னு சொன்னேன். அவங்க அம்மா இருந்தாங்க, அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இன்னைக்கு நானு எங்க ஆண்டவருக்கு அடுத்து நானு என் ஒய்ஃபுக்காக தான். சோ சாபங்க முறியடிக்கப்பட்டது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா குடும்பமா இன்னைக்கு ஊழியம் செய்யணும். இன்னைக்கு ஒய்ஃப் வந்து PhD பைபிள் காலேஜ் படிச்சிட்டு இருக்காங்க, வேற MPH முடிச்சா பைபிள். சோ நீ குடும்பம் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம். மறுபடியும் சொல்ல, ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ. எதை குறித்து பயப்பட அவசியம் இல்லை. பிசாசு தந்திரம் தெரியுமா? ஃபியர் அண்ட் ஃபெயிலியர் அண்ட் டிஸ்கரேஜ்மெண்ட். அவனுடைய இதுதான் ஃபெயில், அதாவது பயத்தை கொடுப்பான், அப்புறம் தோல்வியை கொண்டு வருவான், அப்புறம் ஒரு மாதிரி விரக்தியை கொண்டு வரும். அதான் அவனுடைய இது. நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டு சொல்ல, fear not, I will help you and support you, I am always with you சொல்லி இருக்கிறாரு. நம்ம எதுக்கு பயப்படணும்? இப்பேற்பட்ட தெய்வத்தை கொண்டிருக்க நீங்க நான் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கரங்களெதிர் தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். So obedience equal to blessing, disobedience is curse. கீழ்ப்படிதல் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமை சாபம். யாருக்கு? ஒன்று ஆண்டவருக்கு, இரண்டாவதாக யாருக்கு? ஒன்று ஆண்டவருக்கு, இரண்டாவது தேவன் கொடுத்த வார்த்தைக்கு, தேவன் கொடுத்த வார்த்தைக்கு, மூணாவது தேவன் நம்முடைய சபைக்கு கொடுத்திருக்கிற மெய்ப்பனுக்கு, புரியுதுங்களா? ஊழியக்காரருக்கு, நான்காவதாக நம்முடைய சபைக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறல்ல அதுக்கு, ஐந்தாவதாக பெற்றோருக்கும் பெரியோருக்கும் நம்ம கீழ்ப்படியணும். எத்தனை பெற்றோர் வந்து பிள்ளைங்க வந்து எட்டி உதைக்கிறாங்க, ஓல்டேஜ் ஹோம் விட்டுருக்காங்க தெரியுமா? கிறிஸ்தவங்க. இங்க எப்படி எனக்கு தெரியல. இப்ப கூட காலைல சர்வீஸ் பிடிச்சிட்டு ஒருத்தருக்காக போயிட்டு அந்த வயதானவங்க வச்சிருப்பாங்க, அங்க போய் கம்யூனியன் கொடுத்துருவாங்க. நானும் ஒரு பாஸ்டர் என்ன சொல்ல முடிச்சுனாக்க, we must respect to honor, at the same time we obey to the Lord. ஆமென். இல்லன்னா நமக்கு எனக்கு சில பேர் ஆண்டவர் சொல்லுவாங்க, இங்க போகாத, அங்கதான் நான் போவேன், நாள்கிட்ட பேசாத, அங்க பேச நல்லா இருக்கு ஆண்டவரே, இதை செய்யாத, அதை செய்வாங்க. எல்லாமே உள்டா, புரியுது? எல்லாமே திருப்பி அதான் பிரச்சனை. கடன் வாங்காத, கடன் வாங்குறது ஏன் வேலை ஆண்டவரே, அதை அடைக்கிறது உண்மை வேலை, அதுக்காக ஜெபிக்கிறது பாஸ்டர் வேலை. சம்டைம்ஸ் சில சூழ்நிலை வாங்கப்பட்ட என்ன சொல்ல முடிச்சுனாக்க, நம்ம உயர்த்தப்பட்டவங்க, வாழாக்காம தலையாக்காம கீழாக்காம மேல சொல்லி இருக்கிறாரு. இல்லைன்னா எப்படி நான் அந்த வசனத்தை வாசிக்க முடியும், எப்படி விசுவாசிக்க முடியும்? இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தாய் தகப்பனே, ஆண்டவர் மகிமையான காரியங்கள் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஞானஸ்நானம் அதை உருப்படாம போன்னு தெளிச்சு விட்டுட்டாங்களே, புரியுதா? புரியலையா? புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் பாவிகள் எடுக்கிறது. அந்த கல்லை எடுத்தானா அவன் அன்னைக்கே செத்து போயிட்டானே, வசனம் தெரியுது இல்ல, அன்னைக்கே செத்து போயிட்டான். நீ சாவரி ரெடியா இருக்கியா? சில பேர் இல்ல, நான் சில பேர் என் புருஷன் எடுக்கும்போது தான் எடுப்பேன். அவர் தனியா ஒயின் ஷாப்ல போய் குடிக்கிறாரு. ஐயோ என் புருஷனுக்கு கம்பெனி இல்ல நானும் போய் ஒரு பெக்க அடிக்க வேண்டியதானே? ஹலோ, இருக்கிறீங்க இல்லையா? சில பேர் நான் ஃபுல்லா பரிசுத்தமாயி பிறந்த அப்புறம் தான் ஞானஸ்நானம் எடுப்பேன். நீ எடுக்கவே முடியாது. ஏசு வந்துட்டு போயிடுவார், நீங்க தான் இருக்கு. யாருக்கே பேசுறாரு ஆண்டவர், இவர் இங்க பேசலாம் இல்ல ஆன்லைன்ல பேசிட்டு இருக்கலாம். ஒரு பொண்ணுகிட்ட கேட்டேன், பேர சொன்ன பாஸ்டர் தெரிஞ்சிடும். பொண்ணுகிட்ட கேட்டேன், ஏய் ஞானஸ்நானம் எடு. போங்கண்ணே, ஞானஸ்நானம் எடுப்பேன், ஆனா அப்பாவுக்கு தெரிஞ்சு அடிப்பாரு. ரொம்ப கீழ்ப்படுதல் தான். நைட்டு 2 மணிக்கு நைட்டிக்குள்ள செல்ல வச்சுட்டு போய் அண்ணன்ட்ட பேசுறான். அது எந்த அண்ணன் 2 மணிக்கு மிட் நைட் பேசுறான்? உனக்கு உன் சொந்த அண்ணன்ட்ட பேசாம. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை சீர்கிட்டு போயிருக்கு செல்போன்னால. புரியுதுங்களா? இதனால செல்போன்னால. நான் பாக்குறேன், என் போன தானே போட்டேன், உங்க போனை போட்டேன், இது உடஞ்ச வாங்கிக்கலாம், வாழ்க்கை போச்சுன்னா வராது.
வாழ்க்கை போச்சுன்னா வராது. யூ ஷுட் வெரி கேர்ஃபுல். இது எங்க இருக்கணும் அங்கதான் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஐ தேங்க் ஃபார் தி வண்டர்ஃபுல் டெக்னாலஜி. அட் தி சேம் டைம் ஆண்டர் கொடுக்கணுமா? மேக்கப் பண்ற நேரத்தை அதுல 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆண்டர் கொடுக்குறோமா? யோசிச்சு பாருங்க. வேணான்னு சொல்லல. யூ ஷுட் வெரி கேர்ஃபுல். அந்த பொண்ணை கேட்டேன், அண்ணே ஞானசாரம் எடுத்து அப்பா தெரிஞ்சு அடிப்பாருனே. நான் சொன்னேன், சரி இந்த பீச் பார்க் எல்லாம் போனால ஸ்கூல் கிளாஸ் எல்லாம் கட் அடிச்சது உங்க அப்பாவுக்கு தெரியுமான்னு கேட்டேன். ஐயோ அது எப்படி உங்களுக்கு தெரியும் கேட்டேன். நான் அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி, இட் இஸ் கால்டு போட்டு வாங்குறது. புரியலையா இங்கிலீஷ்? இட் இஸ் கால்டு போட்டு வாங்குறது. ஐயோ உளறிட்டேனா? சென்சிட்டிவ் அப்பதான் மாத்தினேன். சரிங்களா? ஓய் ஐயோ நான் உளறிட்டேனா? ஆமா உளறினதான். என்ன இப்ப சொல்லு. நான் சொன்னேன், வேறு இனிமே ஊர் சுத்த கூட ஒழுங்கா படிக்கிறோம். ஓகே ஞானசாரம் நான் எடுத்துறேன்னு அதான் சொன்னேன்னு. அது எடுத்தது அப்பாவுக்கு தெரிஞ்சு அடிப்பாரு. எடுத்த பிறகு அப்பாவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா சொல்லு, அடிச்சாருன்னா இனிமே எடுக்க மாட்டேன்னு சொல்லு. புரிஞ்சுதா புரியலையா? இதுக்கு பிறகு நான் எப்படி பேசுறேன்னு தெரியல. எடுக்க மாட்டேன்னு சில பாஸ்டர்ஸ் இருக்கானுங்க, தான் பிள்ளைக்கு ஞானசானம் கொடுக்க மாட்டாங்க. 12 வயசு 13 வயசுனா விசுவாசி ஞானசானம் கொடுக்க சொல்லு. டார்கெட் அச்சீவ் பண்ணுமா? பாஸ்டர் நவம்பருக்கு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா டார்கெட் இந்த வாரத்துக்கு திரும்ப கொடுக்கணும். மற்ற பிள்ளைங்களுக்கு முழுக்கி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க தான் கையால. ஏன்டா அந்த ஆள் தான் பிள்ளைக்கு 20 வயசு ஆச்சு, 25, 22 வயசு ஆச்சு, ஆனா யூத் பாஸ்டர் பையன் ஞானசானம் எடுக்கல. அது ஒரு ஸ்ரீலங்கா பாஸ்டர் தான், ஞானசானம் எடுக்கல. ஏன்டா அந்த மனுஷன் ஞானசானம் எடுக்கல? மற்றவங்களுக்கு ஞானசானத்தை பேச பார்த்தா இஸ்ரேல்ல போய் முக்கிய எடுக்கிறான் பிள்ளைக்கு. அது ஏதோ கேத்தலிக் பிஷப் யாரோ ஒருத்தன் கொடுக்க, அது $100 கொடுத்தா தான் கொடுப்பான். கேட்டா இயேசு கிறிஸ்து எடுத்த இடத்துல எடுக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து யோனசானம் கொடுத்தா உனக்கு யாரு கொடுக்குறா? ஹலோ, சில பாஸ்டர்ஸ் போய் ஞானசானம் எடுக்கிறாங்க தெரியுமா? நான் என்ன சொல்றேன், கீழ்ப்படுதல் ஆசீர்வாதம். நீங்க எதை வேணா நீங்க போட்டுக்கலாம். நீங்க கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2வதாக பெற்ற ஆசீர்வாதத்தை 4 பேர் சொல்லணும். இதுக்கு ஒரு பைபிள் காலேஜ் தேவையில்லை. சிம்பிள். நான் வியாதியில இருந்தேன், ஒரு குறிப்பிட்ட பாஸ்டர் வந்து ஜெபிச்சாங்க, சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணாங்க, ஒரு விசுவாசி வந்து ஜெபம் பண்ணாங்க, எனக்கு சுகத்தை கொடுத்த. திருமணமாச்சு, கடன் பிரச்சனை மாறிச்சு, கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இருந்துச்சு, வேலை இல்ல பிரச்சனை, வேலை கிடைச்சது, கோர்ட்டு கேஸ், ஆண்டு ஜெயத்தை கொடுத்தாரு. எனக்கு செஞ்சவர் உங்களுக்கு செய்வார். சமாதானம் இல்ல, தற்கொலைக்கு நேரம் போனேன், யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, எனக்கு ஆண்டு செஞ்சார், உங்களுக்கு செய்வார்னு சொல்லுங்க. இதுக்கு ஒரு பைபிள் காலேஜ் தேவையா? இல்ல பிரதர், இயேசு பத்தி சொன்னா என்ன ஒரு மாதிரி நினைப்பாங்க. இப்ப நல்லா நினைச்சிருக்காங்க. நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், ஓ வாட் எ வண்டர்ஃபுல் யூ ஆர் லுக்கிங் வெரி ஸ்மார்ட். அங்க போய் அது மூஞ்ச பத்தியா? நான் சும்மா தான் சொன்னேன் அப்படிமா. என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? சில பேர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கீங்க, அழிஞ்சிட கூடாது, எனக்கு மேக்கப் கலந்துட கூடாது. கண்ணு கலங்கிடுச்சா, ஜெரேமியா வொர்ஷிப் பண்ணும்போது ஒரு தேவ பிரசன்னம் வந்து கண்ணீர் வந்துருச்சுன்னா அந்த மேக்கப் அழிஞ்சு சில பேர் கண்ட்ரோல் பண்றீங்க. நல்லா ஒடுத்துங்க, வேணான்னு சொல்லல. பட் the most important things வந்து God's presence. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. சோ பெற்ற ஆசீர்வாதத்தை 4 பேர் சொல்லி ஆத்துமாக்களை சம்பாதிங்க. எல்லாரும் மேல போக முடியாது, வெறும் போக முடியாது. ஏங்க கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸுங்க, செருப்பு இருக்காது, 13, 14, 15 வயசு. எனக்கு புத்தகம் இருக்குதோ இல்லையா, நோட்டுல இருக்குதோ இல்லையா, எங்க சர்ச்சில் வந்து மிட் நோட்டீஸ் இருக்குல்ல, ட்ராக்ஸ் சுவிசேஷம் அறிவிக்குது, அதை வாங்கிட்டு போயிட்டு தெருவா வீடு வீடா ஸ்கூலுக்கு போகும்போது 4 கிலோமீட்டர், வர்றதுக்கு 4 கிலோமீட்டர், சர்ச்சுக்கு போறதுக்கு 16 கிலோமீட்டர் நடந்து போகணும். 4 வருஷம் 5 வருஷம் அப்படிதான் போனேன். சோ அப்படி செஞ்சேன். பார்க்கறதுக்கு பரதேசியா இருக்கும், பிச்சைக்கார போல இருக்கும். என் கையில ட்ராக்ஸ் இருக்கும். அன்னைக்கு விதைச்ச விதை. சோ இன்னைக்கு நான் மட்டும் என் கூட 10 பேர் 5 பேர் ஹாஸ்டல்ல இருந்து வருவாங்க. அப்படி நான் ஊழியம் செஞ்சேன். நீங்க பாத்தீங்க, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்காங்க, நிறைய பேர் நீங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை காட்டி வேற என்ன பாக்கியம்? வேதம் சொல்லுகிறது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான். பண்ணாதவனுக்கு பேரு என்ன? பேச மாட்டீங்களோ? டேஷ் டேஷ். அது நீங்க பண்றீங்களா பண்ணலையா அப்படின்னு நீங்களே உங்க பேரை போட்டுங்க. இதுதான் நமக்கு பரலோகத்துக்கு கொண்டு போறது. அல்லேலூயா. நான் எங்க சான்ஸ் கிடைச்சாலும் ஆண்டவரை பத்தி நான் சொல்லுவேன். விஞ்சு போனா காரி துப்புவாங்க, இல்ல கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க, இல்ல நம்ம கொடுக்குற ட்ராக்ஸ் இருக்குல்ல, அது தூக்கி மூஞ்சில போடுவாங்க. மூஞ்சில போட்டா நான் முகம் ஃபிராக்சர் ஆயிருமா? பிட் நோட்டீஸ் தூக்கி போடுறது, நோட்ஸ் தூக்கி போடுறதுனால யாரும் ஏற்றுக்கணுப்பா அப்படின்னு முகத்துல தூக்கி போட்டாங்கன்னா என்ன மூக்கு உடஞ்சிருமா, பல்லு உடஞ்சிருமா, ஃபிராக்சர் ஆயிருமா? வேற ஏற்றுக்கணும், யார்கிட்ட போய் கொடுப்போம்? நம்ம கெட்ட வார்த்தை திட்டவே இல்லை, யாருமே நம்மளை அசிங்கப்படுத்துது இல்லையா? இயேசுவுக்கு அவமானப்படுறது நல்லது. இங்க இடத்துல ஒரு தழும்பு இருக்கும், காலைல ஏந்திச்சுன்னு வந்து ஒருத்தன் குத்துறான். 13 வயசு எனக்கு, இயேசு பத்தி சொல்றது, ரத்தம் ஊத்துது, கேட்கறதுக்கு நாதி இல்ல. அதான் லைஃப். அவன்லாம் இன்னைக்கு இருக்கான்னு என்னன்னு தெரியல. என்ன கத்த உயர்த்தி வச்சிருக்கிறாரு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இயேசு பத்தி சொல்லுங்க. எனக்கு இப்ப புல்பிட் கொடுத்தாதான் பேசுவேன், வேற எங்கேயாவது போய் பேசுவோம். இது பெரிய பாக்கியங்க, நிறைய சொல்லலாம். ஓகே, 3வதாக தேவனுக்காக நம்ம கொடுக்கணும். இதான் பிறகு நல்லா தானே பிரதர் பேசுறீங்க. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்குன்றீங்களா? புரியல, புரியாத மாதிரி இருக்கிறீங்க எல்லாரும். 1 கீழ்ப்படிது, 2வது பெற்ற நன்மை 4 பேர்ட்ட சொல்லணும், 3வது
தேவனுக்காக கொடுக்கணும். நான் தசமபாகத்தை பத்தி ஞானஸ்தானத்தை பத்தி நான் பேசல, தசமபாகத்தை பத்தி ஞானஸ்தானத்தை பத்தி நான் பேசல, சாரி காணிக்கை பத்தி நான் பேசல. அதாவது கர்த்தருக்குரியது கர்த்தருக்குரியது. நான் வச்சுக்கிட்டு அது எனக்கு சாபம். என்ன சொன்னாலும் உங்களை தான் சொல்றேன்னு அர்த்தம். புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? என்ன சொன்னாலும் உங்களா சொல்றேன்னு அர்த்தம். சோ அதாவது 5 அப்ப 2 மீனை பத்தி நமக்கு தெரியும். அந்த விதவை வச்சு இந்த காணிக்கை பணத்தை எப்படி போட்டா இதெல்லாம் இயேசுக்கு சொன்னா நமக்கு தெரியும். பட் நீங்கள் நான் எந்த அளவுக்கு இருக்கிறோம்? முதலாவதாக நம்ம கொடுக்கணும் ஆண்டவருக்காக. ஆமென். இரண்டாவது நம்முடைய தாளந்துகள் திறமையை ஆண்டவருக்காக கொடுக்கணும். மூன்றாவது நமக்குரிய எல்லாவற்றையும் கர்த்தருக்காக கொடுக்கணும். ஏன் தெரியுமா? அவர் கொடுத்தது. இன்னைக்கு சில பேர் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது, சின்ன சின்னதா உதவி செய்யறாங்களே, இந்தியாவில இருந்து வந்தாலும் இலங்கை யாரா கவர்மெண்ட் கஷ்டப்படுறாங்க, ஒரு உதவி செய்யற $1000 $2000 கொடுக்குது. அதுல கூட அந்த ஆட்கள் தசமபாகம் காணிக்கை கொடுக்க மாட்டேங்குது. நான் வேலையை செய்யறேன், பட்னியாளத்துக்கு சத்துட்டு இருக்கேன். ஓசியில வர்ற படத்துல தசமபாகம் காணிக்கை கொடுக்க மாட்டாங்களா? உழைச்சி சம்பாரிச்சா கொடுப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. யாருக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன், அட நீங்க கொடுக்குற சபையாருக்கு சந்தோஷம். பட் அப்படி இல்லாதவங்கள்ட்ட சொல்லுங்க, ஏய் யுத்தத்துல செத்து போயிருக்கணியா, இல்லைன்னா கொரோனா செத்து போயிருக்கா, எனக்கு உயிரோடு வச்சிருக்கிற, வேலைக்கு போல ஆனா வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறோம், சாப்பிடுறோம், காரி ஓட்டுறோம், எல்லாம் பண்றோம். பட் கர்த்தருக்காக குவாலிட்டியான டைமை கொடுக்கணும். கொஞ்சம் ஆண்டருக்காக நம்ம செஞ்சா என்ன, சுவிசேஷம் சொன்னா என்ன, சில காணிக்கை கொடுத்தா என்ன. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ரெண்டு தாய் தகப்பனே, ஏன் $10 உங்கள்கிட்ட கொடுக்குறா தெரியுமா? 100 எதிர்பார்க்கிறான்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? என் பிள்ளைக்கு 10 பத்தாது, 100 பத்தாது. நீங்க கொடுக்குற காசுல வந்து நம்ம மெக்டி போக போறாரா இயேசு கிறிஸ்து, இல்ல டிம் ஹாட்ல போய் ஏதாவது குடிக்க போறாரா, ஏதாவது சாப்பிட போறாரா? ஜஸ்ட் ஸ்மால் டெஸ்டிங். என் பிள்ளைக்கு 10 பத்தாது, 100 பத்தாது, பல ஆயிரங்கள் தேவைன்னு தெரியும். ஆனா கொஞ்சத்துல என் பிள்ளைங்க உண்மையா இருக்கான்னு டெஸ்ட் பண்றேன், வேற ஒண்ணுமே இல்லை. நான் எப்படி சொல்றேன், சர்ச்சுக்கு வரும்போது பிள்ளைங்களுக்கு சில்லற காசை கொடுத்து அனுப்பாதீங்க. அவமானம், அவமானம். ஆண்டருக்கு பெஸ்டா நீ கொடுங்க, ஆண்டருக்கு நீங்க பெஸ்டா கொடுங்க. நிறைய காரியங்களை சொல்லலாம், உங்களால என்ன செய்ய முடியுமோ ஆண்டருக்கா நீங்க செய்யுங்க. உங்க நேரத்தை கொடுக்கணும், நேரத்தை கொடுங்க. நேரத்தை கொடுத்தா திருப்பி நேரத்தை கொடுப்பேன். நீங்க எதற்கு கொடுத்தாலும் ஆண்டவர் நிச்சயமா செய்வார். ஆக்சுவலா நிறைய சொல்லலாம். ஆக்சுவலி எல்லாரும் காணிக்கை பேர்ல காசு போடுவாங்க. எங்க சர்ச்சில் நான் போன சின்ன சர்ச்சில், பெரிய சர்ச்சில், அங்க சின்ன பிள்ளைல எனக்கு காசு இருக்காது. தேய்ச்சி குளிக்கிறதுக்கு எண்ணெய் கொடுப்பாங்க, ஆயில், ஜிஞ்சிலி ஆயில் கொடுப்பாங்க, நல்லெண்ணெய் கொடுப்பாங்க. அந்த எண்ணெயை கொண்டு போயிட்டு ஏத்த மாதிரி ஒரு கோயில் இருக்கும், இடு கோயில் இருக்கும், அது ஒரு பாட்டி ஒரு அம்மா இருப்பாங்க, பட்டையில அடிச்சுட்டு இட்லி சொல்லுவாங்க. அவங்க போய் எல்லாரும் விற்போம், அந்த எண்ணெயை எல்லாரும் விற்போம். ஏன்னா அந்த எண்ணெயை கொண்டு கொடுத்தோம்னு சொன்னாக்கா 3 இட்லி கொடுப்பாங்க. இட்லி தெரியல, 3 இட்லி கொடுப்பாங்க. இல்லைன்னா ஒரு 50 காசு $1 கொடுப்பாங்க. எல்லா இட்லி வாங்கி சாப்பிடுவாங்க. நான் போய் கேட்பேன், பாட்டியம்மா எனக்கு வந்து $1 காசு கொடுங்க அப்படிப்பேன். எதுக்குடா? இந்த ஆயில் வச்சுருங்க. ஏய் இட்லி வாங்கி சாப்பிட்றா, ஏன்னா சின்ன பிள்ளை எதுக்குடா காசு கேட்குற, இட்லி வாங்கி சாப்பிட்ற. பாட்டியம்மா நீ வைக்கிற சாம்பார் நல்லா தான் இருக்குது, சட்னி நல்லா இருக்கு, அசையா தான் இருக்குது, சட்டையை நான் சாப்பிட்ருக்கேன். ஆனா ஏசப்பா கோயிலுக்கு போறேன்னா எல்லாரும் காணிக்கை பேர்ல காசு போறாங்களா? எனக்கு காசு இல்லை பாட்டி. உண்டியல்ல காசு போறாங்களா? எனக்கு காசு இல்லை, அதான் கேட்கிறேன். அப்படி என்ன பார்த்தாங்க, அப்படி பார்ப்பாங்க. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. பார்த்துட்டு இந்த சின்ன வயசுல நீ கும்புற ஆலய, நீ தெய்வத்திற்கு உண்டியல்ல நீ பணம் போன்னு நினைக்கிற பாரு, நீ நல்லா இருப்பப்பா அப்படின்னு சொன்னாங்க. நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு காசும் கொடுத்தாங்க, இட்லியும் கொடுத்தாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவன் என்னை புகழ்ந்து பேசின அவசியம் இல்லை, பொறாம எரிச்சது. பேக்ரவுண்ட் இல்ல, வந்து இன்னுல இருந்து வந்திருக்கிறான், இங்க திரும்ப அங்க இருக்கான், இங்க இருக்கா, இப்படி இருக்கான், வைத்தறிச்சல், பொறாம. இன்னைக்கு கிறிஸ்தவன் வாழ்த்துல, ஊழியக்காரன் வாழ்த்துறது இல்ல, பொறாம. நல்லா பேசுவான், ஐயோ சூப்பர் ஃபேஸ்புக் திறந்து பாருங்க, பேசாதெல்லாம் பேசுவான், அவள் விஷ் பண்ணாலும் பண்ணுவான், ஐயோ சூப்பர். கேட்டா ஏதாவது கேட்பானுங்க, ஏதாவது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா அந்த தாய் சொன்ன அந்த வார்த்தை நீங்க மத்த நிக்க வச்சிருக்கு. அன்னைக்கு பார்த்தா அது $1 வாங்கி 2 50 காசை மாத்தி நடந்தே போய் காணிக்கப்பட்ட போடும் 50 காசை, மீதி 50 காசு கிழிச்சு போன ட்ரெஸ் வச்சுப்பேன். அதே வாழ்க்கை இருந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா 40% தசமா கொடுக்குற. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தாய் தகப்பனே, கீழ்ப்படிக்கிற இதயத்திற்கு தாங்க, விதம் பண்ணாதீங்க. பிடிக்கல போயிருங்க, பேசாம போயிருங்கன்னு நான் சொன்னேன். போயிருங்க, சபை விட்டு போயிடாதீங்க. புரியுதுங்களுக்கு? அது வேற. வந்து தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, நான் ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தேன், நோ, அந்த தீர்க்கதரிசி நான் கேன்சல் பண்றேன் இயேசுவின் நாமத்தினால. இங்க நினைச்சிருந்தா கனி கொடுக்க முடியும். ஆனா முந்தின சில பேர் நச்சு உண்டான்னு சொல்லிட்டால, எனக்கு மலேசியாவில் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் பேசணும். இன்றைக்கு ஆண்டவரே கீழ்ப்படியது தாங்கப்பா, ஆத்மாக்களை சம்பாதிக்க நேசப்பா, ஆண்டவரே கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆக்சுவலா சிங்கப்பூர்ல இருக்கிறேன் என் ஃப்ரெண்டு நானும் முஸ்தபா சென்டர் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு டீ குடிச்சிட்டு இருக்கிறோம். ஒரு சைனீஸ், யாரும் சைனீஸ் இல்ல, சைனீஸ் வந்தார். வந்துட்டு நல்லா வெல் ட்ரெஸ்டா இருக்காரு, ஷூ போட்டுருக்காரு, வாட்ச் போட்டுருக்காரு, எல்லாம் போட்டுருக்காரு. பார்த்தா ஏய் கேன் யூ கிவ் மீ $2 அப்படின்ற என் ஃப்ரெண்ட் கிட்ட. அவன் இல்ல, அவர் இல்ல, படா தம்பி படா அப்படின்ற, புடா அப்படின்றா. உடனே $1 கொடுக்குற, $60. உங்க காசு $1, ஒரு காசு $1 மதிப்பு தாங்க. சோ கொடுக்க வேணாம் அப்படின்றான். ஏய் எதுக்குடா $2? நான் டீ குடிக்கணும், $2 கொடுங்க அப்படின்றான். சரிடா போ அப்படின்னு $2 கொடுத்தாரு. போனா நேரா டீ குடிக்க போனா
போயிட்டாரு வாங்கிட்டு. நான் கேட்டு யார் உங்க ஃப்ரெண்டா? ஐயா அவன் பிச்சைக்காரன் அப்படின்னாரு. I was shocked. I'm very sorry to say this. புல்பில் நின்னு சொல்றது தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் நினைச்சேன் அந்த சமயத்துல 20% தசமா கொடுக்கணும், 30% தசமா பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன். பிச்சைக்காரன் சொல்றான் 60 ரூபாய் பணம் எனக்கு வேணாம்னு சொல்றான். பிச்சைக்காரன் வேணாம்னு சொல்றான். அப்படி இருக்கிறப்ப ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. நம்ம வந்து சில்லறத்தனமா சில கிழிஞ்சு போன நோட்டு, செல்லாத நோட்டு, அப்புறம் ஏதோ அப்படி சொல்லி கடமைக்காம கொடுக்கிறோமே. அப்ப பிச்சைக்காரனை காட்டும் இயேசுவை உயர்த்தி வச்சிருக்கிறோமா, அதை காட்டும் கீழ்த்தரமா வச்சிருக்கோமான்னு சொல்லி என்னை நானே அவன் போட்டிருந்த செருப்படுத்து நான் அடிச்சுட்டு நினைச்சேன். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு கொடுக்கறதுல பெஸ்டா கொடுக்கணும். ராமன் சொல்லுங்களேன். மறுபடியும் சொல்றேன், சில்லற காசை கொடுத்து அனுப்பாதீங்க. அந்த வாரம் காணிக்க போடலாம் பரவாயில்ல, அடுத்த பிள்ளைங்கிட்ட சொல்லி கொடுங்க ஏசப்பாவுக்கு பெஸ்டா கொடுக்கணும்னு சொல்லி ராமன் சொல்லுங்க. நான் சொல்ல முடியாது என் வாழை பிராயத்தை முக்க கொடுத்து மேன்மை பாராட்ட முடியாது. நான் கொடுத்த வாழை பிராயம் சொல்லுவார். ஆண்டவர் எனக்கு கொடுத்த 2 பிள்ளைங்களை உங்களுக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து சொல்ல முடியாது. அவர் நான் கொடுத்த பிள்ளைன்னு சொல்வார். ஆனா எனக்கு வர பணத்துல 20 years I'm traveling, more than 35 countries, many times, London, America, Swiss, France, Kenya, Indonesia, Scotland, போயிட்டே இருக்கிறேன். I spend my money. காணாம வருமா வர எனக்கு தெரியாது. It is a privilege and honor. கல்லுக்கு முன்னாடி மரத்துக்கு முன்னாடி படுத்து இருந்தவன், குப்பத்தட்டுல பொறுக்கி சாப்பிட்டு பிச்சை எடுத்து ரோட்ல படுத்து இருந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க உயர்த்தி வச்சிருக்கிறாரு. நான் எதுக்கு வெக்கப்படணும்? It is a privilege. It is a honor. சில பேர் நினைப்பாங்க ஒரு காண்டா போயிருக்காரு அள்ளிட்டு வருவாரு, எனக்கு தெரியும் எப்படின்னு சொல்லி. ஏன்னா உங்க நிலைமை எனக்கு புரியும். 4 வாரம் 4 ஊழியக்காரர் வருவாங்க, ஒவ்வொரு வாரம் $1000 நீ கொடுக்க முடியுமா? முடியாது. ஐ நோ. பட் பர்பஸ் என்னன்னு சொன்னா ஆண்டவர் நோக்கினா ஆண்டவர் பயன்படுத்துறாரு, அவ்வளவுதான். சோ இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தாய் தகப்பனே, நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக கர்த்தர் கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆண்டவருக்கு பெஸ்டா நேரத்தை கொடுங்க, பெஸ்டா உங்களுடைய பணத்தை கொடுங்க, எல்லாத்தையும் கொடுத்து பாருங்க. ஆண்டவர் மேன்மைப்படுத்த வல்லவரா இருக்கிறார். பிரியமா இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சோப் போன தடவை சொன்னேன்னு தெரியல, சோப்பு இருக்காது. குளிக்கிறதுக்குலாம் சோப்பு இருக்காது. குளிக்கிறதுக்கு சோப்பு இருக்காது. கிழிச்சு போன ட்ரெஸ் துவைக்கிறதுக்கு வாஷ் பண்ற சோப்பு இருக்காது, வாஷிங் சோப்பு இருக்காது. என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்பான், அண்ணா கொஞ்சோண்டு சோப்பு தாங்க, முடிக்கி பிடிச்சிருப்பேன், ஆனா கொஞ்சம் சோப்பு தாங்க. நீ தண்ணி இழுத்து கொடுப்பாங்க, கிணத்துல தண்ணி இழுத்து கொடுப்பாங்க. நானும் கஷ்டப்பட்டு இழுத்து கொடுப்பேன். ஹாஸ்டல்ல படிக்கும்போது இழுத்து கொடுப்பேன். முடிச்ச பிறகு என்ன சோப்பு கொடுக்கணும், சின்னோடு பீஸ் இருக்கும், அதை கல்ல வச்சு தேய்ச்சிட்டு இன்னர்ஸ் வாஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அண்ணா சோப்பு தரேன்னு சொன்னீங்கன்னா, அண்ணா என்னன்னு நான் தண்ணி எடுத்து கொடுத்தேன்னு அழுவேன். எட்டி ஓங்கி உதைப்பானுங்க. கேட்கறதுக்கு நாதி இல்லைல்ல. தாய் தகப்பன் இருந்தும் அனாதைக்கப்பட்ட சாமியான சேகர் 50 வயசு ஆயிடுச்சு. அப்பா அப்பான்னு கூப்பிட்டு ஞாபகமே இல்லை. எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. செத்துட்டாரு, இப்ப எப்படி நான் கூப்பிட முடியும்? அதான் லைஃப். சோ இன்னைக்கு எல்லாரும் போன பிறகு அழுவேன். ஐ வெரி சாரி டு சே திஸ். எல்லாரும் போன பிறகு, அவங்களாம் போன பிறகு என் கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு, நிர்வாணமா கலட்டிட்டு, அந்த டர்ட்டி ஃபோம் இருக்கும்ல துவைச்ச பிறகு, இந்த டர்ட்டி ஃபோம் அழுக்கு நுரா இருக்கும்ல அந்த கிணத்து ஓரமா, அவங்க துவைச்சிட்டு போனாங்க. அதை எடுத்து என் ட்ரெஸ் அதில் நினைச்சிட்டு அப்படியே எடுத்துட்டு என்ன வாஷ் பண்ணிட்டு அதை வந்து காய வச்சு ட்ரை பண்றதுக்காக அப்படி போட்டு வச்சுட்டு அந்த பில்லர் உரமா ஒளிஞ்சிருப்பேன். நான் என்னை யாரும் பார்த்துடக்கூடாது. அதான் அவளுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்பேன், உங்க பிள்ளையாச்சு, எங்க அப்பா எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துருக்காரு, என் வீட்டு வேலைக்காரப்பு எத்தனை பேர் எங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்கு, ஏன் ஏன் இப்படி இருக்கு? அழுது நாட்கள் உண்டு. குறைஞ்சபட்சம் ஒரு 5000 சட்டை கொடுத்துருப்பேன், ஒரு 370 மொபைல் கொடுத்துருக்கேன், 500 வாட்ச் கொடுத்துருக்கிறேன். இன்னும் எதை கொடுத்து எனக்கு ஞாபகம் இல்லை. அன்னைக்கு ஒரு காலம், இன்னைக்கு ஆண்டு உயர்த்தி வச்சிருக்கிறேன். எதை விதைக்கிறோமோ அறுப்போம். ராமன் சொல்லுங்களேன். சோப்பெல்லாம் கிடையாது, அங்கங்க கிடக்கும். நான் போட்டு குளிச்சுட்டேன், ஒரு தடவை குளிச்சுட்டேன், பயங்கரமா குளிச்சு, பயங்கர சந்தோஷம். 3 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா பயங்கர பெயின், உடம்பெல்லாம் பெயின், முகத்தை தவிர. பார்த்தா என்னடா அதுன்னு பார்த்தா இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, வெறி இப்படி புண்ணா வந்துருச்சு மாதிரி, முகத்தை தவிர. சோ கீழே கொண்டாந்து தூக்கி போட்டாங்க வரண்டாவில் ஹாஸ்டல்ல. ஷர்ட் போட்டுருந்தா அந்த ஷர்ட்டை கழட்டினா சதையில பிச்சுக்கிட்டு வந்துருச்சு, நாறுது, ரத்தம் நாறுது. அப்பா அம்மா வரல, எங்க அப்பா அம்மா வரல. அப்பா தான் வரல, அம்மா வரல. நல்லமா இருக்கக்கூடாதா? 10 மாசம் சுமந்த 3 மாசம் சொல்றாங்களே வரல, தாய் வரல. எனக்கு சோசியக்காரன் சொல்லிட்டான், 20 வயசு வரைக்கும் உயிரோட இருந்தானா இவன் மட்டும்தான் உயிரோட இருப்பான், செத்துருவான், வீட்டு ஹாஸ்டல்ல கொண்டு விடுங்கன்னு சொன்னதுனாலதான் என் தாய் தகப்பன் விட்டாங்க. அன்னைக்கு 13-14 வயசு தான். வரல, தாய் தகப்பன் வரல. பயங்கர நாத்தம், சட்டையை எடுத்துட்டாங்க, பிச்சுட்டு வந்துச்சு. மேல ஒரு இந்த மாதிரி மெரூன் கலர் டவல் தூக்கி போட்டாங்க மேல, ரத்த கரை தெரியக்கூடாது இருக்காங்க. பூச்சிலாம் வரும், ஸ்கார்பியன் வரும், எல்லாம் வரும். யாரும் வரல. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட வேலை சொல்ல, தாய் தன் பாலனை மறப்பாளோ, அவளை மறந்தாலும் நான் உன்னை மறவேன்னு சொன்னாரு. நாத்தம் தாங்க, யாரும் வரல. என்னை சுகமாக்குனே தெரியுமா? தயவுசெய்து உங்களுக்கு பாஸ்டர் பிடிக்குதோ பிடிக்கலையோ,
ஜெரேமியா பிடிக்கலையோ, பாஸ்டர் இவரு ரூபனை பிடிக்கலையோ, இங்க இருக்கிற லீடர்ஸ் பிடிக்கிறது, இங்க இருந்து சில வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தின் நிமித்தமா சொல்லும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, ஆசீர்வதிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அதை அப்படியே கர்த்தர் செய்வார். அதை அப்படியே செய்வார். எல்லாரையும் பிடிக்கணும் அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து நிறைய பேருக்கு பிடிக்கலங்க. அவங்க சொந்த சகோதரனுக்கு பிடிக்கலங்க. உங்களை என்ன பிடிக்கிறது அவசியம் இருக்குதா? லிசன் வெரி கேர்ஃபுல்லி. அவங்க பேசப்பட்டிருக்காங்க, பார்க்க பண்ணி போயிட்டு போட்டோம். இப்படிதான் என்னை யாருமே சொல்லுவாக்குனது. நாத்த தாமரை செத்து போய் நினைச்சேன். எங்க பாஸ்ட் ஜெபிச்சு கொடுத்த எண்ணெய், என் ஃப்ரெண்டு டே அந்த எண்ணெய் எடுத்துட்டு ஆயில், பிரேயர் ஆயில் எடுத்து 10 நாள் போட்டேன். நம்ம பாஸ்ட் மாதிரி தான் ஜெபம் பண்ணி எடுத்து கொடுத்த எண்ணெய் 10 நாள் போட்டேன். 10 நாட்களுக்குள்ள பரிபூர்ண சுகத்தை கற்றுக் கொடுத்தேன். பரிபூர்ண சுகத்தை கொடுத்தேன். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தாய் தகப்பனே, இன்னைக்கு ஐ அம் தி ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் இன் மை ஜெனரேஷன், ஃபர்ஸ்ட் மேன் ஆஃப் காட், ஃபர்ஸ்ட் ஆலயத்தை கட்டுறது. இப்போ ஒரு சின்ன ஒரு ஆலயத்தை கட்டிட்டு இருக்கோம். பணம் கேட்க வந்திருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க. ஹலோ, பணம் தேவைதான். கடன் இல்லாம கட்டியிருக்கேன். ஆண்டு காசு கொடுக்கும்போது கட்டுவேன். ஒருவேளை யாராவது கொடுத்தா வாங்கி, பட் ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு நான் வரல. ஏன்னா 26 வருஷம் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி. மனுஷன் கொடுத்தா இப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்த டைலாக் ஒரு தடவை. மனுஷன் கொடுத்தா கிள்ளி கொடுப்பான் சார், ஆண்டர் கொடுத்தா அள்ளி கொடுப்பாரு சார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டர் கொடுக்கணுமா மனுஷன் கொடுக்கணுமா? மனுஷன் வேணா திருப்பி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க கொடுக்குறாங்களா இல்லையா திருப்பி கொடுக்கணும், அது வேற விஷயம். ஆனா ஆண்டவர்கிட்ட வாங்கினதுல திருப்பி கொடுக்கணும் அவசியம் இல்லை. தசம காணிக்க கொடுத்தாலே போதும். கரங்களை தட்டுங்களா ஒரு மாதிரி பாத்துருங்களா? என் சோகத்தை எப்படி நீங்க சோகமா இருக்கீங்களா? இன்றைக்கு ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க போகிறேன். ஆக்சுவலா ஒரு மாதிரி சீரியஸ் ஆயிட்டீங்க எல்லாரும். ஒரு 25 வயசு, ஒரு 22 23 வயசு பொண்ணு. ஓகே, அப்புறம் ஒரு 28 வயசு பையன். அப்பா என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நகைக்கடை வச்சிருக்கோம், நாங்க நகைக்கடை வச்சிருக்கோம். இந்த நகைக்கடைக்கு யாராவது மாற்றியால வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன், வந்தா கரெக்டா 4:30 மணில இருந்து 6 மணிக்குள்ள வந்தா நம்ம சர்வீஸ் டைமா தானே, அதுதான் சொல்ல வரேன். இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் யாராவது வந்திருப்பீங்களா? பாஸ்டருக்கு போன் பண்ணி, பாஸ்டர் யாராவது ஒரு ஓசியில கோல்டு கொடுக்குறாங்க, வந்து வாங்கிட்டு போங்க, அப்புறமா அடுத்த வாரம் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. நீங்க சொல்ல மாட்டீங்களா? சரி, ஓகே. சோ அப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, எங்க கடைக்கு யாரெல்லாம் வரீங்க உங்களுக்கு ஒரு நகை தரோம், ஒரு கோல்டு தரோம்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருச்சு. நிறைய பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க, போனாங்க, எடுத்தாங்க. கடைசியில வந்து அப்பா டைம் ஆயிடுச்சு, நான் போறேன்டா, இந்த 2 பொண்ணுங்களை பார்த்து அதுக்கு கொடுத்துட்டு நீ வந்துடுறான்னு சொல்லி அப்பா போயிட்டாரு. பையன் ஒரு 28 வயசு இருக்கும். ஒரு பொண்ணு போயிடுச்சு, இன்னொரு பொண்ணு சுத்திக்கிட்டே இருக்குது. ரொம்ப அவசரமா பேசுது, சரிங்களா? சுத்திக்கிட்டே இருக்குது. மா சீக்கிரம் மேடுமா, நீ பாக்குறதுக்கு வாலி பொண்ணா இருக்கு, நான் பையனை பாக்குறவங்க தப்பா நினைக்க போறாங்க. இப்படி பார்த்துட்டு நீ என்ன சொல்ற, நான் என்ன கேட்கறது அப்படின்ட்டு தன்னோட பாப்பாங்கல்ல, நீங்கள பார்க்க மாட்டீங்களா? சரி, ஓகே, நல்ல பிள்ளைங்க. அப்ப ஒண்ணு சரின்ட்டு 1 இல்ல 2 தான் எடுத்துட்டு போ. அது சொன்னிச்சான், ஐயோ ஒன்னதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னுச்சான். ஐயோ அப்பா வேற இல்ல, ஏன் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு இப்படி கேட்டுச்சான். ஏதாவது இல்லைன்னா 1 2 தான் எடுக்கலாம். ஏமா என்னை பிடிச்சிருக்கு, நான் ஒன்னே கல்யாணம் பண்ணிட்டேன்னா நீ எனக்கு சொந்தமாயிருவ, உனக்கு எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி இப்படி புத்திசாலி பொண்ணதான் நான் பார்த்தேன்னு சொல்லி அவனும் அவளுக்கு சொந்தமான, அவனுக்குரிய எல்லாம் அவளுக்கு சொந்தமானுச்சு. புரியுதா என் லாங்குவேஜ்? இன்னைக்கு ஏசு எனக்கு வேணும், எல்லாம் வேணும். நான் சொல்றேன், ஏசு எனக்கு போதும் சொல்லுங்க பாருங்க, எல்லாத்தையும் திருப்பி கொடுப்பாரு. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு அது மாதிரி தான் இன்னைக்கு நல்லா இருக்கு. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கறேன், ஜஸ்ட் ஐ வாண்ட் டு சேலஞ்ச் யூ. என்ன கர்த்தர் பயன்படுத்த முடியும், அந்த கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைய சர்ச்சுக்கு 12 வயசுல அழைச்சிட்டு போனவர்தான் இன்னைக்கு என் சர்ச்சு பாஸ்டா இருக்கிறாரு. பையன் 2 பேருமே டாக்டர்ஸ் அவங்க. சோ எங்க சர்ச் சர்வீஸ் நான் எவாஞ்சலிஸ்டா தான் இருக்கிறேன். சோ இன்றைக்கு இந்த வார்த்தை எங்க அண்ணனை தவிர என் முழு குடும்பம் இயேசுவுக்கு சொந்தமாயிட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு என் மூலமா நடக்காத ஒரு அற்புதம் கிடையாது. கேன்சர், டியூமர், ஹார்ட் ப்ராப்ளம். 24 வயசு, ஒரு 24 வருஷம் ஒரு குழந்தை இல்லை. ஆண்டு இப்ப பிறகு அடுத்த மாசம் 5ஆம் தேதி ஃபர்ஸ்ட் பர்த்டே. என்ன சொல்லுச்சுன்னா, கர்த்தருக்கு பிரயோஜனமா இருப்போம். தேசம் எனக்கு என்ன செஞ்சிச்சுன்னு சொல்றதை காட்டிலும், தேசத்துக்கு நம்ம என்ன செஞ்சோம், கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சாருங்கிறத காட்டிலும், கர்த்தருக்கு நம்ம என்ன செஞ்சோம், சபை எனக்கு என்ன செஞ்சுங்கிற காட்டிலும், சபைக்கு நம்ம என்ன செஞ்சோம். எல்லாம் இருந்தா ஆண்டவர் நம்ம கூட இல்ல ஆசீர்வாதமே இல்ல. எல்லாம் இருந்தும் இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறது பரிபூர்ண ஆசீர்வாதம். எழுதிருப்போம் ஒரு நிமிஷம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். எழுந்திருப்போமா? நான் ஏன் இவ்வளவு வைராக்கியமா பேசுறேன் தெரியுமா? ஒரு சினிமா நடிகை 18 வயசு 19 வயசு நிரம்பி வாலிப பெண், 75 வயசு 80 வயசு சினிமால இந்த ஹீரோன்னு சொல்லுவாங்க மாதிரி. அவங்களோட நூற்றுக்கணக்கான ஆம்பளைங்க பார்த்துட்டு பொழுது அந்த ஜங்ஷன்ல உள்ளாடையோட அந்த ட்ரெஸ் போட்டு விடுதான், போட மட்டும்தான். வாழ வேண்டிய வாலிபன் பணத்துக்காக புகழுக்காக டான்ஸ் ஆடுறா, கொள்ளு பேத்தி மாதிரி இருக்கிறா. சோ சொல்லுவாங்க, நீ சாட்சி எல்லாம் சொல்லாதீங்க பிரதர், அது உங்களுக்கு வந்து தாழ்ந்து சாய் நினைப்பாங்க, திருப்பி கூட மாட்டாங்க, காணி கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ நான் ஏன் வெக்கப்படலன்னு சொன்னாக்க, அதாவது வாழ வேண்டிய வாலிபன்னு தன் வானத்தை குறிச்சு வெக்கப்படும் பொழுது அழுகி நாற்றம் எடுத்து சொந்த தாய்த்தாப்பட கைவிடப்பட்டு ரோட்ல படுத்து இந்த எண்ணெய்க்கு உயர்த்தி ஊழியக்காரன் வச்சிருக்கிறாரு. நான் சொல்றதுக்கு எதுக்கு வெக்கப்படணும்? அழகு உங்களையும் சேர்த்தா நான் சொன்னேன் பார்த்து.
90 ரூபாய் 1.5 வெள்ளி வாடகை கொடுக்க முடியாது எங்களுக்கு. இன்னைக்கு அதே தெருவுல 32 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு அதே தெருவுல வேர்ல்டு ட்ரேட் சென்டருக்கு பின்னாடி, அதுவும் ஐடி ஹப்னு சொல்லுவாங்க, OMR பெருங்குடி, ஒருவேளை ஈரோடுல வந்திருக்க சிஸ்டருக்கு தெரியும். சோ இங்க இருந்து அங்க போயிருக்காங்க, சரிங்களா? ஓகே, சோ அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஜஸ்ட் பிஹைண்ட் த வேர்ல்டு ட்ரேட் சென்டர். சொந்த வீட்டு 1 கோடி ரூபாய் மதிப்புடைய வீட்டு ஆண்டவர் கொரோனா சமயத்துல கொடுத்தாரு. 2.5 ஏக்கர்ஸ் லேண்ட்ல வந்து எந்த இடத்துல ஜெபம் பண்றோம் அந்த இடத்துல கர்த்தர் கொடுத்திருக்காரு. சொந்த வீடு, சொந்த சபை, சொந்த ஊழியம், இதை காட்டு வேற என்ன வேணும்? நான் ஏன் இதை சொல்றேன்னா, நீ வெக்கப்படக்கூடாது, அதுக்காக சொல்ல வரேன். வெக்கப்படக்கூடாது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனை கூட்டார். அதாவது இன்னொரு இதுல சொல்லப்பட்டிருக்கிறது ஒர்க்ஃபுல் மேன் அப்படின்னு போட்டிருக்கு. ஒர்க்ஃபுல் மேனா தகுதி உடையவனுக்கு தான் கொடுக்கப்படுமா. சோ நம்ம தகுதி கொடுத்துக் கொள்வோம், கர்த்தர் மகிமையான காரியங்கள் செய்வோம். அப்படி இருக்கிறவங்க நம்ம அப்படியே கண்களை மூடுவோம்.